I'm coming for the throne. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆடிச்சு கேமிங். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புத்தா நான் அவகேன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் தனியாக போய் புத்தா ரைடை அவகேன் பண்ண முடியுமான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹாட் அண்ட் கோல்ட் வந்து செகண்ட் சி வந்து இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு குட்டி பசுல் இருக்கும். ஸோ இதில் வந்து 3 கலர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதையும் ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு கலர் வந்து ரெட், செகண்ட் வந்து ப்ளூ, ஸோ தேர்டு வந்து க்ரீன், ஸோ ஃபோர்த்து வந்து அகெயின் ப்ளூ பண்ணிங்க அப்படின்னா அந்த கதவு அப்போ தான் திறக்கும். ஸோ இப்போ வாங்க போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அடிக்கடி இந்த இன்டர்நெட் பிரச்சனை வந்ததுங்க. ஸோ அதனால தான் நான் போடல. இனிமேட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே வந்தக்கப்புறம் இந்த என்பிசி இருப்பான், இவன்கிட்ட போங்க. ஸோ அவன்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து அவன் டாக் அப்படின்றத கொடுங்க. ஸோ டாக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா என்னங்க ஆச்சு? ஓகே. ஸோ இங்கே நார்மல் அப்படின்றத கொடுங்க. நீங்கள் என்ன ரைடு வேணுமோ அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புத்தா தான் பண்ண போகிறோம். ஸோ புத்தா ரைடு வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரூட் எடுத்துக்கிறேன், ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரைடு பண்ணணுன்னா 100K தேவை. இல்லைன்னா நம்ம ஒரு ஃப்ரூட் ரேட் கொடுத்தோம் அப்படின்னா அவன் வந்து அந்த ஒரு சிப் தருவான். ஸோ இப்போ நான் புத்தா வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்யூப் பண்ணிக்கணும் ஃப்ரூட்டை. இப்போ வந்து ட்ரேட் ஆர் பை இருக்குது, நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இருக்க ட்ராஷ் ஃபுட்டை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இங்கே வந்தக்கப்புறம் அவனுக்கு வந்து சிப் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போகிறேன்னா, என்னோடய வாட்டர் கும்கோ வச்சு தான் அடிக்க போகிறேன். தூரத்துலேருந்து அடிக்க போகிறேன். இப்போ என்கிட்ட ஹெல்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் என்னால் சர்வே பண்ண முடியுமான்னு தெரில. ஹெல்த் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக சர்வே பண்ணிடுவேன். ஸோ வாங்க, லோடிங் மேப் வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். ஸோ வாங்க நம்மளும் டிஃபீட் பண்ணலாம். ஸோ அடி ஸோ இந்த மாதிரி நடுவில் அட்டாக்ஸ்லாம் தருவாங்க. இருங்க, நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஐலாண்டை வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து செகண்ட் ஐலாண்டுக்கு போகலாம். ஸோ போகலாம் கைஸ். ஸோ இந்த புத்தா ரைடை முடிக்கணுன்னா கான்ஃபிடென்ஸ் ரொம்ப தேவை. வந்து மைண்டில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் தேவை. அண்ட் டைமை நீங்கள் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. டைமை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆகும். நீங்கள் தயவு செஞ்சு டைமிங்கை பார்க்காதீங்க. நீங்கள் வந்து அடிச்சுட்டு மட்டும் இருங்க. எந்த அளவுக்கு டேப்பிங் சென்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு அதிக டேமேஜ் விழுகும். ஸோ டேப்பிங் சென்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, நம்ம டேப் பண்ணுறோம் பார்த்தீங்களா அடிக்கிறதுக்காக, ஸோ அதுதான். ஸோ இவனை முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நான் ஐலாண்ட் 2வையும் முடிச்சிட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ ஐலாண்ட் 3க்கு போகலாம். ஸோ ஐலாண்ட் 3யில் வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து சீக்கிரமாக எல்லோரையும் அடித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இதில் வந்து சில பேர் புத்தாவாக மாறுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நானும் அதே மாதிரி தான் அடிச்சிட்ருக்கேன். ஸோ என்னால் முடிக்க முடியுமான்னு கன்ஃபார்மாக தெரியாது. பிகாஸ் ஹெல்த் ரொம்ப கம்மி அண்ட் நான் மொபைலில் ப்ளே பண்ணுறேன் அண்ட் வந்து லேக் ஆகும். இங்கே நெட்வொர்க் இஷ்யூ வேறு நிறையா இருக்குது. ஸோ அதனால் எந்த நேரத்தில் வேணால் வந்து நான் லேக் ஆகி இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அங்கெல்லாம் பறக்க விடுவான், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் அப்படியே அடிங்க. இந்த அட்டாக் தாங்க ஒரு மாதிரி நம்மளை அப்படியே ஸ்டன் ஆக்கிடும். ஸோ நானும் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் அதை ஃபாஸ்ட்டில் போட்டு காட்டுறேன். அண்ட் ஐலாண்ட் 3 முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஐலாண்ட் 4 போடுறேன். இது வரைக்கும் ஈஸியாக இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேட் தான் ரியல் சேலஞ்சஸே வரப்போகுது.
ஸோ நானும் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னால் முடியுமான்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஸோ நிறையா புத்தாஸ்லாம் வந்து ஸ்பான் ஆடுறாங்க. ஸோ ஹெல்த்து தாங்க கம்மியாக இருக்குது. ஹெல்த்து மட்டும் அதிகமாக இருந்தால் கன்ஃபார்மாக முடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நிறைய புத்தாஸ் வந்து ஐலாண்ட் 4ல் வந்து ஃபார்ம் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க, நீங்கள் பாட்டு அடிங்க. ஸோ நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து நான் வந்து டபுள் ஸ்பீட், அதாவது இன்ட்டு 2 உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஐலாண்ட் 4ம் முடிச்சிட்டேன் கைஸ். ஸோ இப்போ வந்து ஐலாண்ட் 5 லாஸ்ட் ஐலாண்ட். அதனால் முடியுமான்னு தெரில. டேய் வாங்கடா வாங்கடா. பறக்க விட்றாங்கங்க, பறக்க விட்றாங்க. ஹெல்த்து ரொம்ப சீக்கிரமாக நான் முடிஞ்சிடுச்சு. பாஸ் வேறு ஸ்பான் ஆகிட்டால் சத்தியமாக முடியுமான்னு தெரியாது. அடிப்போம் அடிப்போம். ஐயோ லேக் ஆகிடுச்சு. ஐயோ செத்துட்டேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை.